Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இருக்க கேடிஎம் சர்வீஸ் சென்டர் தான் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோவா ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 390 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆச்சுன்னா ஒரு நாய் குறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போல ரைடு அண்ணா மட்டும்தான் போயிருந்தாங்க. நானே இன்னும் பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த என் பைக்கை பார்த்து. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். பைக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்தது வந்து ரைட் சைடுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பாதி பார்ட்ஸ் வந்து காலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூர் எதுவுமே ஆகலை. இன்னொன்று முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. சூப்பர். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அலாய் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சென்டர் மீடியமில் அடித்ததுனால பார்த்தீங்கன்னா அலாய் போயிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கேடிஎம்னு எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த கிராஷ் கார்டு அடித்து இது கட்டே ஆயிடுச்சு. இல்லை நாங்கள் போட்டு இந்த கிராஷ் கார்டு ஃபஸ்ட்டான கிராஷ் கார்டா இல்லை என்னானே எனக்கே தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டும் சுத்தமாகவே காலி, எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரும் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரேடியேட்டரில் வந்து இந்த கிராஷ் கார்டோட கம்பி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஜாயின். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ தலைவலியும், எதுவும் பண்ண முடியாதுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நான் கிராஷ் கார்டு போட்டனோ அதே காலி. பார்த்திங்கன்னா டேங்க் போயிடுச்சுன்னா டேங்க் உடையில, பட் ஆனால் உள்ளே வந்து அமுங்கிருச்சின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேடிஎம் சர்வீஸ் சென்டர்லேருந்து சொல்கிறாங்க. என்னான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல இன்னும் கன்ஃபார்மாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒடுங்கின மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்னான்னு தெரியல. ஸோ பேங்கோட காஸ்ட் மொத்தமே பார்த்தீங்கன்னா 46,000 50,000 வருது. ஸோ நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் மொத்தம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுன்னு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் லிவர் காலி. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா சைலன்சர் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஏன்னா சைலன்சர் வந்து நேராக இருக்க சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சைலன்சரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இந்த கேரி பண்ணுற வச்சு ஸோ பைக் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என் பைக் ஆன் பண்ணி நான் 1 மந்த் பக்கம் ஆக போகுது. ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா பைக் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பட் நான் முன்னவே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். பட் இப்போ ஸ்டார்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா பெட்ரோலும் அதிகமாகவே இருக்குது. டேங்க் பாதி டேங்க் இருக்குது, 3/4 டேங்க் இருக்குது பெட்ரோலு. ஸோ ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட சுச்சுவேஷன். பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாவே அப்படியே அந்த டேங்க் எவ்வளோ ஒடுங்கி இருக்குது. ஸோ இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா கொட்டேஷனில் 82,000 வந்து வந்திருக்கு. இதில் முக்கியமானதே வந்து 45,000 வந்து பார்த்திங்கன்னா டேங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பைக் ரெடி ஆகி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஸோ சீக்கிரமாக அட்வென்ச்சர் 390 கம்பேக் கொடுக்கும். ஸோ வீடியோவும் வரும். ரைடிங்லலாம் இதெல்லாம் சகஜம்தான், ஆக்சிடெண்ட் ஆகிறதெல்லாம். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.